வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியிலே காப்பதற்கும், எந்த வழியிலங்க? ஜீவ வழியில. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் நடந்து கொண்டிருக்கிறதான அந்த பரலோக பயணத்துல தேவன் என்ன செய்கிறார்? நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை கரம் பிடித்து அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்ல பிரயாணம் பண்ணாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் பரலோகம் செல்ல வேண்டும்ங்கிறதான அந்த விசுவாசத்தோடு பரலோக பயணத்தை ஆரம்பம் செய்து வைத்திருக்கிறோம். ஸோ இந்த பயணத்தில் தான் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். ஆமேன். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம், இதோ நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல நமக்காய் ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நமக்காக ஒரு தூதனை கர்த்தர் நமக்கு முன்னே நடத்தி கொண்டு போகிறார். ஆமேன்.